என்னில் வந்துவிட்ட காரணத்தினா கொல்லாத சாத்தான வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினா ஒரு சொல்லால வரட்டி விட்டேன், ஒரு சொல்லால வரட்டி விட்டேன். ஆண்டவங்க ஜெபத்தை கேட்டு எல்லா இருதயத்துக்குள்ளேயும் ஒரு உயிரடை பண்ணணும். சோம்பலம்மாங்க அபிஷேகத்தை தான் கேட்க வேண்டியிருக்கு. ஆமென். ஒரு மாதிரி அசதியா இருக்கு, எதை கேட்ட வேண்டியதான்? அபிஷேகத்தை தாங்க. ஆண்டவரே ஆவியை அனுப்புவேன்னு சொன்னீங்களப்பா, நீங்கள் உயிரடைவீர்கள் சொன்னீங்கப்பா. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு சங்கடங்கள்ல எல்லாரும் ஒவ்வொருத்தர் என்னென்ன சங்கடங்கள்லாம் இருந்தோமோ, நீ சாயங்காலம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். இன்னைக்கு ஹிஸ்டரியில் நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சு என்னென்ன சங்கடங்கள்லாம் இருந்தோமோ தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் அபிஷேகத்தையும் வல்லமையும் ஊத்திட்டு கிடக்காரு. காரணம் என்னன்னா, பல சங்கடங்கள் வழியாக தான் வந்து சேர்ந்துருக்கோம். பல பாடுகள் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. பாடுகள் மத்தியில பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த கிருபைகளை கர்த்தர் நம்ம தந்துகிட்டே இருக்கிறாரு. ஏசாயால வாசிக்கும் போது அந்த அபிஷேகத்து கூட சேர்ந்து ஆண்டோட வார்த்தையை நமக்கு கிடைக்கணும். ஆமென். ஏசாயா 59ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் மேலே உள்ள வார்த்தை நமக்கு கிடைக்கணும். ஆமென், ஆமென். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் போதும். ரெண்டும் வேணும், அபிஷேகமும் வேணும், வார்த்தை வேணும். வார்த்தை தான் வெயிட்டா இருக்கும். ஆமென். பேப்பரா இருக்கு, காத்து அடிக்கி விட்டுருவோமா? அதுக்கு மேல என்ன வைப்போம்? வெயிட், வார்த்தை. ஆமென். டெய்லி கிடைக்கணும் எல்லாருக்கும் வார்த்தை, காலையிலே கிடைக்கணும். வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை எரேமியா அழகா சொல்லுது. லெஃப்ட் சைடில் இருக்குமா ரைட் சைடில் இருக்குமா? லெஃப்ட் சைடில் இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை, அது நமக்கு சந்தோஷமா இருக்குமா, மகிழ்ச்சியை கொண்டு வருமா? ஆமென். எல்லாத்தையும் கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் கொண்டு வரவன் இருக்கு, நமக்கு நல்லா கொண்டு வரவன் இருக்கு. ஆண்டவரோட வார்த்தையும் ஆண்டவரோட ஆவியும் நமக்கு கிடைக்கணும். அந்த புதிய பாடல ஆண்டவர் இந்த சம்பவத்தில் சொல்லுவாங்க. அங்கே எவீரு அந்த போதகரை பார்த்து ஆண்டவர் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பார். ஒரு கூட்டம் அங்கேருந்து வரும். போதகரை